குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வளர்ந்துக்கிட்டு இருக்கிற யூடியூபர்ஸ்க்காக. இன்றைக்கி வளர்ந்து வந்திருக்கிறவங்களும் பல வருஷமாக ஒரு சின்ன விஷயத்தை ஆரம்பித்து நல்லபடியாக இன்றைக்கி பண்ணி அவங்கள வெளி உலகத்துக்கு தெரிகிற அளவுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷனோடு இருக்கிற அளவுக்கு அவங்கள நிறைய பெட்டர் பண்ணி நல்ல லெவலில் இருக்காங்க. ஸோ அவங்களாம் நமக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அண்ட் மோட்டிவேஷன். நீங்கள் யூடியூபர்ஸை பார்த்திங்கன்னா எல்லா விதமான மக்களும் இருப்பாங்க. அவங்க சொசைட்டியில் ரொம்ப பெரிய ஆளாகவும் இருக்கலாம், ரொம்ப புவராகவும் இருக்கலாம், ரொம்ப எல்லா கைண்ட் ஆஃப் மக்களும் அதில் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இதில் யார் வளர்கிறாங்க யார் வளரலை அப்படின்னே இல்லை. மக்களுக்கு எது பிடிக்குது எது பிடிக்கலை அப்படின்னு தெரியலை. பட் ஒரு நேரத்தில் யாராவது ஒருத்தவங்க ஜெயிச்சிடுறாங்க. ஸோ அந்த யூடியூபர்ஸ்க்கு எவ்வளவோ சின்ன வயசுலேருந்து கனவு ஆசை அதெல்லாம் இருந்திருக்கும். சின்ன வயசில் அவங்க ஒரு நல்லா டேலண்டடான ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்திருப்பாங்க. ஸ்கூல்ஸோட அந்த ஸ்டேஜ் அவங்களுக்கு முடிஞ்சு போயிருக்கும். அதே போல் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் கிடைக்கிறதும் இல்லை. நார்மல் லைஃப்பை அவங்கவுங்க லீட் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இந்த யூடியூப் வந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு அட்லீஸ்ட் நம்ம மனசில் சந்தோஷமாக ஒரு டான்ஸ் ஆடணும், பாட்டு பாடணும், அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒன்று சொல்லணும். அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியுமே, இதை நான் மக்களுக்கு பதிவு பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அந்த ஒரு நினப்பு அடி மனசில் எல்லாருக்குமே இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஸோ அதை வெளிக்காட்டுறதுக்குரிய ஒரு பிளாட்ஃபார்மாக தான் இந்த யூடியூப் சேனல் இருக்குது. ஸோ அதனால் எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாமல் நல்ல விதமாக இந்த மீடியாவை பயன்படுத்திக்கணும், நம்மளும் சந்தோஷப்பட்டுக்கணும். இந்த காலத்தில் யாருமே யாரையுமே பாராட்டுறதில்ல. இதில் வியூஸ் போகுதா, லைக்ஸ் போகுதா, இல்லை நம்மளை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்களா, அதுக்காகலாம் இல்லை. எத்தனை தடவை அதை நாம்ளே எடுத்து பார்த்துருப்போம், எத்தனை தடவை அதை நாம்ளே பார்த்து ரசிச்சுட்டு இருந்திருப்போம். ஸோ இதெல்லாம் நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாதனால தனக்கு தானே ஒரு அப்ரிஷியேஷன் அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் வெளியில் இருக்கிற மக்கள் அதை அவங்களால செய்ய முடியல அப்படின்ற காரணத்துக்காக இதெல்லாம் தேவையா, இவங்களுக்கு இருக்கிற இந்த ஸ்டேட்டஸுக்கு, இவங்க இருக்கிற இந்த வசதிக்கு, அப்படி இல்லைன்னா இவங்க கம்மியாக இருந்தாக்க ஏன் அவங்க போய் வேலைக்கு போக வேண்டியதானே, வேலையை பார்த்துட்ருக்க வேண்டியதானே, இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்களை நீங்கள் சந்திச்சிட்ருப்பீங்க. ஸோ அந்த விமர்சனங்கள்லாம் அவங்களுடைய உண்மையான ஒரு இதிலேருந்து சொல்கிறதில்ல. ஏன்னா அவங்களால அதை செய்ய முடியாது. அவங்களுக்கு நிறைய தடைகள் இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு நிறைய தாழ்வு மனப்பான்மை இருக்கலாம். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது அதில். ஸோ அதனால் உங்களை ஜஸ்ட் லைக் தட் அப்படியே கிண்டல் பண்ணிட்டு போயிடுவாங்க. நீங்கள் அதுக்கெல்லாம் அசரவே அசராதிங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்கள் மனசுக்கு அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது, அதை கண்டிப்பாக செய்யுங்க. இதில் அந்த லிமிட்ஸு யூடியூப்பில் எப்படி பண்ணலாம் அப்படின்ற அந்த லிமிட்ஸ் அது தனிப்பட்ட ஒவ்வொருத்தரோட சுதந்திரம். அது அவங்களுக்கு எந்த அளவுக்கு நான் என்னை வெளிப்படுத்த போகிறேன், எந்த அளவுக்கு நான் பண்ணினா போதும், இப்படி இருந்தால் போதும் அப்படின்றது தனிப்பட்ட ஒவ்வொருத்தவங்களுடைய ஒரு விஷயம். ஸோ உங்களால் நீங்கள் எப்படி இதை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை சந்தோஷமாக பண்ணுங்கள். யாருக்கும் எந்தவித இடையூறும் கொடுக்காம தொல்லை இல்லாமல் பண்ணுங்கள். ஏன் இந்த பதிவை நான் போடுறேன் அப்படின்னா, எனக்காக மட்டும் இல்லை, எனக்காகவும் ப்ளஸ் என்னை போல் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி வெளி உலகத்துக்கு தன்னை காட்டிட்டு வர ஒரு பிகினருக்கு, இல்லை வளர்ந்தவங்களுக்குமே அவங்களுக்கு இது அப்படியே தோணும், ஆமாம்ல கரெக்டு அப்படின்ற மாதிரி. ஏன்னா நிறைய டீமோட்டிவேட் தான் பண்ணுவாங்க. இந்த உலகத்தில் யாரும் நல்லா இருங்க, நீங்கள் நல்லா வருவீங்க அப்படின்றத மனசார சொல்கிறதுக்கு அவங்களுக்கெல்லாம் மனசே வராது, மோட்டிவேட்லாம் பண்ண மாட்டாங்க. இது தேவையா, இவங்க பாடிக்கிட்டோம் ஆடிக்கிட்டோம் பேசிக்கிட்டோம், இவங்கள சும்மாவே பார்க்க முடியாது, இதில் வேறு மீடியாவில் வேறு காட்டுறாங்க, ஃபோனை திறந்தாலே அவங்க ஃபேஸ் தான் வருது. ஸோ இந்த மாதிரி கமெண்ட்டெல்லாம் நீங்கள் நிறைய கேட்டுட்ருப்பீங்க. இது என்ன, அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு பார்க்க இஷ்டம் இருந்தால் பார்க்கட்டும், பார்க்க இஷ்டம் இல்லாட்டி பார்க்காம விட்டுறலாம். ஆனால் அதனால் அவங்க வளர போகிறதில்ல. இவங்க பேசுகிற கமெண்ட்னால அந்த தனிநபர் வளர போகிறதில்ல. இதுக்கெல்லாம் உடஞ்சி போகாமல் உங்களை நீங்கள் வளர்த்துக்கோங்க. ஏன்னா முக்கியமாக அதில் வெற்றின்றதை விட உங்களுக்கு அதில் சந்தோஷம் இருக்குது.
அந்த சந்தோஷத்தை நீங்கள் இழக்காதீங்க. அந்த சந்தோஷத்துக்காக நீங்கள் பண்ணிட்டுருங்க. கரெக்டு தானே நான் சொல்கிறது?